இந்த கோவிலில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த கோவில் நான் நிற்கிற இடம் வந்து அழகர் கோவில், பழமுதிர் சோலைன்னு சொல்லுவாங்க. மதுரையில் இருக்க அழகர் கோவிலில் இருக்க பழமுதிர் சோலை. இந்த மரத்தை நான் பார்க்கணுமே அப்படின்னு வந்து பார்க்குறேன். இது என்ன மரம்னா நாவல் பழ மரம். ஔவையாருக்கு முருகப்பெருமான் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு கேட்ட அந்த இடத்துல தான் நான் ரொம்ப எனக்கு வந்து முருகப்பெருமான் இந்த இடத்துல தானே நின்றுருந்தாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே இதே மாதிரி இந்த மரம் பொதுவாக கந்தசஷ்டி விழாவுக்கு மட்டும்தான் பழுக்கக்கூடிய இயல்புடைய மரம். மற்ற எல்லா நாவல் மரங்களும் பார்த்தீங்கன்னா ஆடி மாசத்துல தான் பழுக்கும். ஆனால் இந்த ஒரு நாவல் மரம் மட்டும் கந்தசஷ்டி எப்போ வரும்னா கார்த்திகை மாதம் வரும். அப்போ தான் இந்த பழங்கள் வந்து பழுக்குமா. எவ்வளோ ஒரு இயற்கையிலே ஒரு அற்புதத்தை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வியப்பான ஒரு விஷயம். இவ்வளோ விஷயங்களை நம்ம பார்க்குறோம் படிக்கிறோம். ஆனால் நம்ம வந்து கடைசியில் வந்துட்டு கடவுளா எங்கே கண்ணை காட்ட சொல்லு அப்படிங்கிறாங்க. எப்படி நம்மளுடைய உயிரை நம்மளால் காட்ட முடியாதோ அது மாதிரி இறைவனும் நமக்குள்ள நிறைந்திருக்கக்கூடிய இறைவனையும் நம்மளால் வந்து பிரித்து பார்க்க உணர முடியும். இதில் இன்னொரு ஸ்பெஷலான பார்த்தீங்கன்னா இந்த மரத்தின் அருகிலேயே ஆண்டுதோறும் கந்தசஷ்டி விழாவில் முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் எழுந்தருளி சூரசம்ஹார காட்சி விழா நடைபெறும். மன வித்தக விநாயகர் பெருமானை பக்தர்கள் எல்லா நாளும் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து நம்மளோட ஆஞ்சநேய சுவாமி போயிட்டுருக்காங்க. சரியா? இப்போ இந்த கோவிலில் வந்து ஒவ்வொரு தடவையும் கந்தசஷ்டி வந்து ரொம்ப சிறப்பாகவே நடக்கும். ஸோ இந்த கோவிலுக்கு நீங்கள் எப்போ வந்தீங்கன்னாலும் இந்த இயற்கையும் இந்த அழகும் ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். வந்து இறைவனுடைய அருளை வாங்கிட்டு போங்க. உண்மையிலேயே முதல் முறை வந்ததுக்கும் அடுத்த முறைக்கும் நிறைய மனசுக்குள்ள ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் எனக்கு இருக்குது. நீங்களும் வந்து எப்படி உங்களுடைய மனசு இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் கருத்து தெரிவிங்க. முன்னாடியே வந்திருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதெல்லாம் என் மக்கள் வந்து என்னை புரிஞ்சுக்குவாங்க.